இன்றைய தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் காலமானார். விமான விபத்தில் சிக்கி அஜித் பவார் உள்ளிட்ட 5 பேர் மரணம். இந்தியா ஐரோப்பிய யூனியன் ஏற்படுத்தியுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். அரசியல் கட்சித் தலைவர்கள், தொழிலதிபர்கள், பொருளாதார நிபுணர்கள் வரவேற்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரை. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனையை பட்டியலிட்ட குடியரசுத் தலைவர். சிலர் கட்சி ஆரம்பித்த உடனே முதலமைச்சர் ஆக வேண்டும் என நினைக்கிறார்கள். பொதுமக்களுக்கு சேவை செய்ய நினைப்பதில்லை. விஜயை மறைமுகமாக சாடிய அமைச்சர் ஏவா வேலு. ஜனநாயகன் விவகாரம் குறித்து சட்ட வல்லுநர்களுடன் படக்குழு தீவிர ஆலோசனை. வழக்கை வாபஸ் பெற்றுவிட்டு தணிக்கை வாரியத்தை அணுக முடிவு செய்துள்ளதாகவும் தகவல். இனி விரிவான செய்திகள். மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் காலமானார். பாராமதியில் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்ற போது நிகழ்ந்த விபத்தில் அஜித் பவார் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்ததாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இதில் தலா ஒரு தனி பாதுகாப்பு அதிகாரி, உதவியாளர், பைலட் மற்றும் விமானக்குழு உறுப்பினர்கள் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கிறது. இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் ஏற்படுத்தியுள்ள தடையற்ற ஒப்பந்தம் சர்வதேச அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் அரசியல் கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்தியா ஐரோப்பிய யூனியனின் தடையற்ற ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய பொருட்களுக்கான ஏற்றுமதி வரி 99% வரை நீக்கப்படும். இதன் மூலம் ஏற்றுமதி மட்டுமல்லாமல் உற்பத்தி தொழிலும் வளர்ச்சியடையும். குறிப்பாக பின்னலாடை, ஜவுளி உற்பத்தி உள்ளிட்டவை புதிய உற்சாகம் பெறும். சிலர் கட்சி தொடங்கியதும் முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவிலேயே மிதப்பதாக நடிகர் விஜயை அமைச்சர் ஏவா வேலு மறைமுகமாக சாடியுள்ளார். கட்சி தொடங்குபவர்கள் மக்கள் சேவையாற்ற நினைப்பதில்லை என்றும் அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். கட்சி தொடங்கியவுடன் மேடையில் ஒரு காலி சேரை போட்டு வைத்துள்ளதாகவும், அதில் யார் அமர்வார்கள் என்று கேட்டால் தங்கள் கட்சி தலைவர் முதலமைச்சராக வந்து அமர்வார் என்று கூறுவதாகவும் ஏவா வேலு வேடிக்கையாக குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. வருடத்தின் முதல் கூட்டம் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை நிகழ்த்தினார். இந்தியா முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அனைத்து துறைகளிலும் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் மாதம் வரை 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. குடியரசுத் தலைவர் உரையின் மீது விவாதம் நடைபெற்று பிரதமர் பதிலுரை வழங்குகிறார். வரும் 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை குடியரசுத் தலைவர் உரை மீது விவாதம் நடைபெறுகிறது. ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக வெளியான தகவலை தாவேக மறுத்துள்ளது. அதிமுக, திமுக கூட்டணியில் நுழைய முடியாத நிலையில் உள்ள ராமதாஸ் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த கட்சியுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என தாவேக தெளிவுபடுத்தியுள்ளது. தங்கத்தின் விலை இன்று மீண்டும் கடுமையாக உயர்ந்துள்ளது. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 2960 ரூபாய் உயர்ந்து 1,22,640 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 370 ரூபாய் அதிகரித்து 15,330 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.